ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். நல்ல நவராத்திரி நேரம் விநாயகப் பெருமானையும் அந்த முப்பெரும் தேவியரையும் வணங்கி அவர்களுடைய கருணை என்றென்றும் உங்களுடைய இல்லங்களிலே சாநித்தியமாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு முதலில் இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று 7/10/2024 புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி, குரோதி வருடம் திங்கட்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். சந்திரன் இன்றைய ஆதிக்க கிரகம். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வணங்க வேண்டும். சிவபெருமானை வணங்கினால், சோமவாரத்திலே விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கினால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்க வேண்டும். சூரிய உதயம் காலை 5:58 அதேபோல் மாலை சூரிய அஸ்தமனம் 5:55. இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் மாலை 6 மணிக்குள்ளாக 5:45 விளக்கேற்றி விட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் காலை 7:15 வரை, அதேபோல் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகு காலம் இன்று காலை 7:30 முதல் காலை 9 வரை ராகு காலம். அதன் பின்பு யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் அனுஷ நட்சத்திரம். அதாவது அனுஷ நட்சத்திரம் மகாபெரிவாளுடைய நட்சத்திரம். ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா என்று சொல்பவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் நெருங்காது. இன்றைய நாளிலே மகாபெரியவரை வழிபடுங்கள், குரு வந்தனம் செய்யுங்கள். சாக்ஷாத் பரமேஸ்வரனாக வாழ்ந்தவர் அவர். துறவிகளுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர். துறவி எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய மகான். ஆகவே இன்றைய நாளிலே அனுஷ நட்சத்திரம், மகாபெரியவரை வணங்குவோம். திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு செய்வோம். இன்றைய திதி இன்று காலை 7:22 வரை வளர்பிறை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. எல்லோருக்கும் அந்த எம்பெருமானுடைய கருணையினாலே சிறப்பான நாளாக இருக்கட்டும். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கி இருக்கின்றது. மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்து மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் போன்றவை உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும், அனாவசியமாக பேசக்கூடாது. செய்தொழிலிலே புதிய முதலீடுகள் தவிர்க்க வேண்டிய நாள். பிறருக்கு கடன் கொடுக்க வேண்டாம், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய நாளிலே குலதெய்வத்தை வழிபடுங்கள், குரு வழிபாடு செய்யுங்கள், ஈசனை வழிபடுங்கள். திருவண்ணாமலையானை நினைக்க நமக்கு எல்லா விதமான பேறுகளும் கிடைக்கும், சகல பேறுகளும் கிடைக்கும். நினைக்க முக்தி தரும் தலம் அண்ணாமலையான். ஆகவே அண்ணாமலையானை நினைத்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டம பாதிப்புகளிலிருந்து அவர் உங்களை காப்பாற்றுவார். எனவே திருவண்ணாமலையானை நினைத்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். விரைவிலே நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறித்து முகூர்த்தத்துக்கும் நாள் குறிப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். அலுவலகத்திலே உங்களுக்கு பணிச்சுமையும் குறையும். உடன் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் உங்களோடு நல்ல ஒரு கருத்தொருமித்து இருப்பார்கள்.
அவர்கள் அதனால் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்திலேயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள், முற்றிலுமாக விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த ஈசனை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். பொருளாதாரத்திலே சற்று நெருக்கடியாக இருக்கின்ற நாள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிட வேண்டாம். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் நான் பலருக்கும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதாவது விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அருகம்புல் மாலை சாற்றிவிட்டு பயணத்தை தொடங்குங்கள். எப்போதுமே நாம் நம்முடைய வேலைகளை நாள் நன்றாக இல்லை என்பதற்காக நிறுத்தி கொள்ள முடியாது. கவனமாக செய்ய வேண்டும். அதே நேரத்திலே இறையருளோடு செய்ய வேண்டும். இறைவனை வணங்க வேண்டும். இறைவனை வணங்கி நம்முடைய முயற்சிகளை தொடங்க வேண்டும். அனாவசியமான பயணங்கள் செல்லக்கூடாது. முக்கியமான பயணம் செல்ல வேண்டும் என்றால் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். நாள் நன்றாக இல்லை என்று அலுவலகத்துக்கு செல்லாமல் இருப்போமா? ஆகவே நாம் இதனை செய்ய வேண்டும். பயணம் செய்ய வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு சென்று ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அப்போது மனம் நிர்மலமாக இருக்கும். மனம் நிர்மலமாக இருக்கும் பொழுது நம்முடைய பயணமானது இனிதாக அமையும். அனாவசியமாக யாரும் பேசக்கூடாது. அது ஒன்றுதான் இன்றைய தினம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். ஈசனை பணிந்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற நாள் இன்றைய நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். சந்தோஷமாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். ஆகவே இன்று நல்ல முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள். நவராத்திரி நேரம். ஆகவே உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். அலுவலகத்திலே உங்களுக்கு வேலை வாய்ப்பிலே நல்ல பதவி உயர்வு ஏற்படும். புதிதாக வேலை தேடுபவர்களாக இருந்தால் புதிதாக வேலை கிடைக்கும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றம், மாற்றம், சந்தோஷம், முன்னேற்றம் என்று அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுக்கு இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். உங்களுக்கு எந்த சிவன் கோயில் பிடிக்குமோ அந்த கோவிலுக்கு போங்க. போயிட்டு சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முன்னை விளை முழுதும் ஓய உரைப்பெண் யான் என்றார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முன்னை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்றார் மாணிக்க வாசகர். மணிமணியான வாசகர்களை கொடுத்தார். ஆகவே சிவபுராணத்தை படித்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடியும். உங்களுடைய வயதுக்கு ஏற்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். திருமண வயதிலே இருப்பவராக இருந்தால் திருமணம் நிச்சயமாகும்.
அல்லது வயதானவராக இருந்தால் உங்களுடைய வாரிசுகளுக்கு பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ திருமணம் நிச்சயமாகும். இப்படி நான் சொல்கின்ற பலன்கள் அவரவர்களுடைய வயதுக்கு ஏற்ப. ஆகவே உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து பலன்களை மேலும் பார்த்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற நாள், மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நாள், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை சிவபெருமானை வணங்கி மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உறவினர்களால் அனுகூலம், நண்பர்களால் அனுகூலம், சுற்றத்தாரால் அனுகூலம் என்று எல்லாராலும் அனுகூலம் ஏற்படுகின்ற நாள். பயணங்கள் மேற்கொள்கின்ற நாள் இன்றைய நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கின்ற நாள். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் தேடி வரும். நீங்கள் அரசியலிலே இருப்பவராக இருந்தால் புதிய பதவிகள் தேடி வரும். ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் கன்னிராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் திருவண்ணாமலை ஆனை வணங்குங்கள். அந்த எம்பெருமான் ஈசனை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரியங்கள் கைகூடுகின்ற நாள். வெற்றிகரமான நாள் இன்றைய நாள். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்றன. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் மன நிறைவும் எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றியும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. இறையருள் கூடுகின்ற நாள். அந்த இறையருளை நமக்கு மேலும் கூட்டிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் தபம் எல்லாம் செய்ய வேண்டாம். ஜெபம் தபம் செய்தால் நல்லது. ஆனால் உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் ஒரே ஒரு வார்த்தை, நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள். எம்பெருமான் ஈசனால் உங்களுடைய நாள் மேலும் சிறப்பானதாக மாறும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான காலம் கனியும். நவராத்திரி நேரம் துர்க்கை அம்மன் கோவில்களுக்கெல்லாம் செல்லலாம். கும்பகோணம் பட்டீஸ்வரம் போகலாம். இப்படி சமயபுரம் போகலாம், திருவானைக்காவல் போகலாம் என்று ஒவ்வொரு கோவிலாக சிந்திப்பீர்கள். பக்தி சுற்றுலா சென்று வருகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடுபவராக இருந்தால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது இருக்கின்ற வேலையிலிருந்து ஒரு நல்ல வேலைக்கு மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பொருளாதாரம் கையிலே காசு இருந்தால் மனம் நன்றாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றால் வள்ளுவர் பெருந்தகை. ஆகவே பொருளாதாரம் மிகவும் முக்கியம். நாம் இந்த உலகையிலே ஆதாரமாக வாழ்வதற்கு பொருளாதாரம் மிகவும் முக்கியம். 4 பேர் அப்போதுதான் நம்மை மதிப்பார்கள்.
ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பணம் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பணம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஏச்சும் பேச்சும் தான் கேட்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட கலிகாலத்திலே வாழ்கின்றோம். பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு காலத்திலே வாழ்கின்றோம். என்றாலும் இன்றைய நாளிலே உங்களுக்கு பணம் அதிகமாக வரும். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். இன்றைய நாள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கு அவ்வளவு தோதாக இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே தொடங்காதீர்கள் முயற்சிகளை. ஒரு 2 நாட்கள் போகட்டும். வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படுகின்றன. உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். செல்போன் பேசிக்கொண்டே வண்டியை ஓட்டாதீர்கள், விபத்து ஏற்படும். ஆகவே வேலையிலே கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆகவே கூட்டாளியோடு கவனமாக பேசுங்கள். வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண்வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாகும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாளிலே உங்களுக்கு 50க்கு 50ஆக இருக்கின்றது. ஒரு பக்கம் நன்றாக இருக்கின்றது, ஒரு பக்கம் நன்றாக இல்லை. இப்படி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? கோளறு பதிகத்தை படிக்க வேண்டும். கோளறு பதிகத்தை படித்தால் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்று தொடங்குகின்ற அந்த கோளறு பதிகத்தை படித்தாலோ கேட்டாலோ மனம் சந்தோஷமடையும். மனம் ஈசனை நோக்கி போகும். இறைவனை நோக்கி மனம் செல்லும் போது நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் பெரிதாக தோன்றாது. எனவே இன்றைய நாளிலே கோளறு பதிகத்தை படியுங்கள். எம்பெருமான் ஈசனுடைய கருணையினாலே உங்களுடைய நாள் சிறப்பாகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி சம்பந்தமாக யோகம் உண்டாகும். இருக்கின்ற வீட்டிலிருந்து புதிய வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள் விரைவிலே. இது புரட்டாசி மாதத்திலே குடிபெயர முடியாது என்றாலும் புதிதாக வீடு பார்ப்பீர்கள். ஒரு வசதியான வீட்டிற்கு மாறலாம் ஐப்பசி பிறந்த பின் என்று யோசனை செய்து அதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். அதிலே வெற்றி பெறுவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் இருக்கின்றது. தந்தை வழி சொத்து கைக்கு வருகின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். சத்சந்தான பேரு கிடைக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். கருத்து வேற்றுமைகள் எல்லாம் மறைந்து நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். குலதெய்வத்தை வணங்குங்கள். நவராத்திரி நேரம் முப்பெரும் தேவியரை வணங்குங்கள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எம்பெருமான் ஈசனை வணங்கி இன்றைய நாளின் சிறப்புகளை மேலும் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். அரசு வகையிலே ஏதேனும் வேலைக்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் இன்றைய நாளிலே அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கும். புதிதாக முயற்சியை தொடங்குவதாக இருந்தால் இன்றைய நாளிலே தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். வேலையிலே உங்களுடைய திறமையை வெளிப்படுகின்ற நாள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சுபகாரியங்களை நோக்கி உங்களுடைய மனம் செல்லும். ஆகவே அதற்கான முயற்சிகளை தொடங்குவீர்கள். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்கள் இல்லத்திலே சுபகாரியங்கள் நடைபெறும்.
ஆகவே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். நல்லதே நடக்கும் ஈசனுடைய அருளால். இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து, சக்தி வழிபாடு செய்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். உபத்தொழிலை மேற்கொள்வீர்கள். நீங்கள் அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் பகுதி நேர வேலைக்கு முயற்சி செய்வீர்கள். ஒரு பிஸ்னஸ் செய்பவராக இருந்தால் அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸ் செய்யலாம் என்று யோசனை செய்வீர்கள். அதற்கான முயற்சிகளை செய்வீர்கள். வெற்றி கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் கிடைக்கின்றன. பொருள் வரவோடு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வரக்கூடிய நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை தருகின்ற நாள். வெற்றி உங்கள் பக்கம். எனவே இன்றைய நாளிலே முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள். அந்த சிவபெருமானுடைய அருளினாலே இன்றைய நாள் 12 ராசிக்காரர்களுக்கும் இனிமையாக அமைய வாழ்த்துகின்றேன், பிரார்த்திக்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். ராம 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 ராம் ராம 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 ராம். எப்போதுமே இறைவனுடைய நாமங்களுக்கென்று தனி மகத்துவம் உள்ளது. ஆஞ்சநேய பெருமான் இந்த லங்கா தகனம் எல்லாம் முடிந்து பட்டாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட்டாபிஷேகம் நடைபெற்று எல்லோரும் சகஜமாக, அதாவது ராமருடைய கஷ்டங்கள் எல்லாம் கஷ்ட காலம் என்பது முடிந்து விட்டது. சீதையை ராவணனிடத்திலிருந்து அழைத்து வந்து விட்டார். எல்லோரும் அயோத்தியிலே அமர்ந்திருக்கும் போது ஆஞ்சநேய பெருமானிடம் சீதாதேவி கேட்கின்றாள், எல்லோரும் ராமனோடு வைகுந்தம் வர இருக்கின்றார்கள், நீ வருகின்றாயா ஆஞ்சநேயா என்று கேட்கின்றார். ராம அவதாரம் முடிந்து கிளம்ப போகின்றார்கள். ராம அவதாரத்துக்கான நோக்கம் எல்லாம் முடிந்து விட்டது. அவர் சீதையை அழைத்து வந்து அதன் பின் 16,000 ஆண்டுகள் அயோத்தியை ஆண்டு விட்டார். ஆண்டு முடித்துவிட்டு தன்னுடைய அவதார நோக்கத்தை முடித்து கொண்டு வைகுந்தம் கிளம்ப இருக்கின்றார் பெருமாள். அப்போது சீதாதேவியாகப்பட்டவள் ஆஞ்சநேயனிடம் கேட்கின்றாள், ஆஞ்சநேயா, எங்களோடு வைகுந்தத்துக்கு வருகின்றாயா என்று. அப்போது ஆஞ்சநேயர் கேட்கின்றார் சீதையிடம், தாயே, வைகுந்தத்திலே என்ன இருக்கும் என்று கேட்கின்றார். வைகுந்தத்திலா? வைகுந்தத்துக்கு வருவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? மீண்டும் பிறக்க வேண்டாம். வைகுந்தத்திற்கு வந்துவிட்டால் அங்கு சௌக்கியமாக இருக்கலாம். உனக்கு உண்பதற்கு நிறைய கனிகள் கிடைக்கும். சாப்பிடுவதற்கு சொர்க்கமாக இருக்கும் அந்த இடம். தங்குவதற்கு நல்ல அறைகள், இப்படி பெரிய மாளிகைகள், வைகுந்தம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆஞ்சநேயா என்று சொல்கின்றாள் சீதை. அப்போது மீண்டும் மீண்டும் கேட்கின்றாள், எனக்கு தேவையானது அங்கு கிடைக்குமா? உனக்கு என்ன தேவை? நாங்கள் எல்லாம் இருக்கின்றோமே என்கின்றார். இல்லை, எனக்கு ராமநாமம் ஒலிக்க வேண்டும். அங்கு ராமநாமத்தை யார் சொல்வார்கள் என்று கேட்கின்றார் ஆஞ்சநேயர். ராமநாமம் அங்கு எப்படி ஒலிக்கும் ஆஞ்சநேயா? அங்கு ராமநாமம் ஒலிக்காது என்கின்றார். உடனே ஆஞ்சநேயர் என்ன சொல்கின்றார், அப்போது நான் வைகுந்தம் வரவில்லை. வைகுந்தம் நான் வரவில்லை அம்மா, நான் இங்கேயே இருக்கின்றேன். சரி, அப்படியானால் நீ சிரஞ்சீவியாக இங்கேயே இருப்பாயாக. ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கு சென்று ராமநாமத்தை அனுபவிப்பாயாக என்று சீதாதேவி ஆஞ்சநேயனுக்கு வரமளிக்கின்றாள். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், ராமநாமத்தினுடைய மகிமை, விஸ்வாமித்திரர் ராமநாமத்தினுடைய மகிமையை நமக்கு சொல்கின்றார். ராமனை விட உயர்ந்த ஒன்று இந்த உலகத்தில் இல்லை என்கின்றார் விஸ்வாமித்திரர். அதை நன்றாக கண்டுணர்ந்து நமக்கெல்லாம் சொன்னவர் விஸ்வாமித்திரர். விஸ்வம் என்றால் இந்த உலகம், உலகம் என்று பெயர். இந்த உலகத்துக்கு
ஒரு மித்திரனாக இருப்பவர் விஸ்வாமித்திரர். உலக மக்களுக்கெல்லாம் நன்மையை சொல்பவர், நல்லதை சொல்பவர். அதனால்தான் அவர் விஸ்வாமித்திரர். ராமன் சீதை இருவருக்கும் மணமுடித்து வைத்த காரணத்தினாலே இருவருக்கும் நண்பராகிவிட்டார் விஸ்வாமித்திரர். இந்த உலகுக்கு பல நன்மைகளை செய்தாலும் விஸ்வாமித்திரர் உலக மக்களுக்கு சிறந்த நண்பராக ஆனார். அதாவது உலக மக்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகளை செய்ததனால் விஸ்வாமித்திரர் என்ற பெயரையும் பெற்றார். அப்படி என்ன கண்டுபிடித்தார் இந்த விஸ்வாமித்திரர் என்று நீங்கள் கேட்கலாம். சித்தாசிரமத்திலே தன்னுடைய வேள்வியை காக்க தசரதனிடம் ராமனை கொடு என்று கேட்கின்றார். தசரதன் சற்று கலங்கி போகின்றார். ஏனென்றால் ராமரிடத்திலே தசரதனுக்கு அபரிவிதமான அன்பு. இந்த உலகத்தையே கேட்டாலும் நான் கொடுத்து விடுவேன், ஆனால் ராமனை கேட்கின்றீர்களே என்று கேட்கின்றார். முதலிலே தயங்கினாலும் பின்னர் ராம லக்ஷ்மணர்களை அவரோடு அனுப்புகின்றார் தசரத சக்கரவர்த்தி. எந்த விஷயத்திலும் இணையாத வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ராமனின் மேன்மையை இந்த உலகுக்கு உணர்த்தவே அவனை கூப்பிடுகின்றார். விஸ்வாமித்திரரிடம் ராமனை விடு என்று கட்டளையிடுகின்றார் தசரத சக்கரவர்த்திக்கு. ஆகவே ராமர் விஸ்வாமித்திரரோடு செல்கின்றார். தாடகை வதம் நடக்கின்றது. அதன் பின்பு விஸ்வாமித்திரர் செய்கின்ற வேள்வி இனிதாக முடிகின்றது. ராமலக்ஷ்மணர்கள் பின்தொடர சரையு நதியின் தென்கரைக்கு வந்தார் விஸ்வாமித்திரர். அங்கு வந்ததும் முதலாக திரும்பி ராமா என்று அழைத்தார். அரண்மனையிலிருந்து புறப்பட்டதிலிருந்து ராமனை திரும்பி பார்க்கவும் இல்லை, அழைக்கவும் இல்லை. இதுவரை வாய் திறக்காமல் இருந்த விஸ்வாமித்திரர் இப்படி அழைக்கின்றாரே என்று கண்கள் பணிக்க ராமர் குருவே என்கின்றார். வசிஷ்டர் குழந்தைக்கு பெயர் வைத்தார். அவனோ குலகுரு. அதேபோல் தானும் இனி ராமனின் ஆச்சாரியர் ஆகப் போகின்றேன். அதனால் வசிஷ்டர் வைத்த திருநாமத்தை விட அழகிய திருநாமத்தை சூட்ட வேண்டும். இப்படி தீர்மானித்த விஸ்வாமித்திரர் பலமுறை 1000 நாமாக்களை சொல்லிக்கொண்டே வந்தார். பலமுறை சொல்லி வந்து அதிலிருந்து ஒரு நாமமான ராம நாமத்தை ராமா என்று ராமரை பார்த்து அழைக்கின்றார். ராமாயணம் 2 எழுத்தில் இனிமைக்கு வேறொன்றும் ஈடாகவில்லை என்றுணர்ந்து மனம் நிறைந்த பூரிப்போடு ராமா என்று அழைக்கின்றார் விஸ்வாமித்திரர். மகாவிஷ்ணுவின் 1000 நாமங்களுள் எது சிறந்தது என்று சிவபெருமானிடம் பார்வதி கேட்க அதற்கு அவர் ராமாயணம் நாமம்தான் 1000 நாமங்கள் ஜபிப்பதின் பலனை தரும் என்று சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறுகின்றாராம். உலகிலே ஒருவரிடம் கட்டி தங்கம் உள்ளது. அவரின் அவசர தேவைக்கு அதை கொண்டு ஆபரணம் செய்ய முடியாமல் மற்றொருவரிடம் ஆபரண தங்கம் உள்ளது. உடனடியாக தனக்கு தேவையான நகைகளை செய்து கொள்ள இயலும் அல்லவா? அதுபோல பெருமாள் ராமன் நாமம் என்பது கட்டி தங்கம். ஆனால் ராமனுடைய திருநாமம் ராம என்பது ஆபரண தங்கம் போன்றது. இதை நான் சற்று உதாரணத்துக்காக சொல்கின்றேன். நாம் அணிந்து பார்ப்பதற்கு ஏற்றது. ஆகவே ராம நாமத்தை சொன்னால் விஷ்ணுவினுடைய சகஸ்ர நாமத்தை சொல்லிய பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவேதான் முன்பே நான் சொன்னேன், ராமகாவியத்திலே நடந்த அந்த நிகழ்ச்சி. சீதாதேவி சொல்கின்றாள், ராமா என்கின்ற நாமத்தை நீ கேட்க வேண்டும் என்றால் கலியுகம் வரை கேட்கலாம் என்கின்றாள். ஆகவே கலியுகத்திலே நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பக்தி ராம பக்தி. ராம நாமத்தை ஜபிப்போம். ராமநாமத்தை ஜபித்தால் அது நமக்கு அனைத்தும் கொடுக்கும். ஆகவே ராமநாமத்தை ஜபித்து நம்முடைய சந்ததிக்கு புண்ணியத்தை சேர்ப்போம். பிறப்பில்லாத பெருவாழ்வு பெறுவோம். ஜெய் ஸ்ரீராம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.